சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு படிக்க போகிறது வந்து முக்கோணிகளின் ஒருங்கிசை இல்லையா, புதிய ஒரு பாடம். நாங்கள் அதில் நான் முதலாவது சந்தர்ப்பத்தை விளங்கப்படுத்தின பிறகு அதில் பயிற்சியை செய்யுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 49ஆம் பக்கம் இருக்குது புக்கில், முக்கோணிகளின் ஒருங்கிசைவு. அப்போ எல்லாருக்கும் முக்கோணியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்போ முக்கோணி ஒன்று எடுத்தால் அதில் 3 கோணங்கள் இருக்குது, 3 பக்கங்கள் இருக்குது, சரிதானே? இப்போ ஒரு முக்கோணி இன்னொரு முக்கோணியோட பொருந்துறது, அதுக்கு சமனாக இருக்கிறத நான் ஒருங்கி செய்வோம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு முக்கோணி 3 சந்தர்ப்பங்களில் ஒருங்கி செய்யும், சரிதானே? அதில் முதலாவது சந்தர்ப்பம் நான் சொல்கிறோம் கோணம், சரி முதலாவது சந்தர்ப்பம் சொல்கிறோம் பக்கம், கோணம், பக்கம்ன்ற அடிப்படையில் முக்கோணி ஒருங்கி செய்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சந்தர்ப்பம் தான் பக்கம், கோணம், பக்கம்ன்ற அடிப்படையில் ஒருங்கி செய்கிறத பார்க்குறோம். அப்போ நான் 2 முக்கோணியை நான் எடுக்கிறேன், 2 முக்கோணியை நான் தெரிவு செய்கிறோம். அதில் ஒரு முக்கோணி இப்படி இருக்குது, இன்னொரு முக்கோணி இப்படி இருக்குதுன்னு வைப்போம், சரிதானே? அப்போ இப்படி எடுத்தால் அவங்க தாராங்க, இது ஏ, இது பி, இது சி, இது எக்ஸ், இது ஒய், இது அப்படின்னு சொல்லி 2 முக்கோணி தரப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், ரைட்? அப்ப இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். அதுக்கு பிறகு சொல்றாங்க இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். அப்ப இந்த 2 பக்கத்துக்கும் இடையில இந்த கோணம் இருக்கணும், இந்த 2 பக்கத்துக்கும் இடையில இந்த கோணம் இருக்கணும். அப்படி இருந்தால் நான் முதலாவது எழுதுறோம் எப்படி, AB சமன் XY, AB சமன் XY. அதே போல BC சமன் ZY. அதுக்கு பிறகு கோணத்தை எடுத்தீங்கன்னா ABCன்ற கோணம் சமன் XYZ. இந்த கோணத்துக்கு பேர் XYZ, இந்த கோணத்துக்கு சமன். அப்படின்னு சொன்னால் இது 3 நிபந்தனை இருக்கு. இது பக்கம் சமன், இது பக்கம் சமன், கோணம் சமன். எனவே இந்த முக்கோணி ABCன்ற முக்கோணி ஒருங்கி செய்யறதுக்கு இப்படி 3 கோடு போடுவோம். XYZன்ற முக்கோணிக்கு ஒருங்கி செய்யும். காரணம் பிரக்கெட்ல எழுதணும், எப்படி? பக்கம், கோணம், பக்கம் எழுதணும். பக்கம், கோணம், பக்கம்ன்ற அடிப்படையில் ஒருங்கி செய்யும். அப்போ இப்படித்தான் நாங்கள் ஒருங்கி செய்வோம் நிறுவுறோம். அப்போ இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சியை செய்யலாம். இப்போ இந்த எல்லா பயிற்சியும் இப்படி தான் இருக்குது. இதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் எந்த பக்கம் எந்த பக்கத்துக்கு சமன், அதுக்கப்புறம் எந்த கோணம் எந்த கோணத்துக்கு சமன் சொல்லி கண்டுபிடிச்சு, அப்போ இந்த நிபந்தனைக்கு கட்டுப்படுதான்னு சொல்லி பாருங்க. கட்டுப்படுமா இருந்தால் அந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யும் சொல்கிறோம். ஒரே படத்தில் 2 முக்கோணி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இப்படி இருந்தால் இந்த பக்கம் பொது பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் தந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இது பொது பக்கம் தானே. அப்ப இது ஒரு முக்கோணி ABCDன்னு சொன்னால் ABCன்றது ஒரு முக்கோணி, BCDன்றது இன்னொரு முக்கோணி. அப்ப இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் எடுத்தால் இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். எப்படி? ABCன்ற முக்கோணியையும் BDCன்ற முக்கோணியையும் எடுத்தால், இந்த முக்கோணி இந்த முக்கோணியை எடுத்தால் அதில் நான் எப்படி எழுதுறோம், AC சமன் DC, AC சமன் DC. அதுக்கு பிறகு BC வந்து பொது பக்கம் தானே, BC வந்து பொது பக்கம், ரைட்? பொது பக்கம். அடுத்து கோணம் ACB, கோணத்துக்கு இப்படி தானே போடுறோம், கோணம் இப்படி. அடுத்தது BCD கோணம். எனவே இது ரெண்டும் சமன். எனவே பக்கம், கோணம், பக்கம், இதுவும் பக்கம், கோணம், பக்கம்ன்ற அடிப்படையில் நான் சொல்லுவேன் முக்கோணி ABC ஒருங்கி செய்யும். எதுக்கு? ABDக்கு ஒருங்கி செய்யும். காரணம் பக்கம், கோணம், பக்கம், ரைட்? அப்போ நான் உங்களுக்கு முதலாவது முறையில் எப்படி ஒருங்கி செய்கிறத நான் வழங்கப்படுத்தியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த பயிற்சியை செய்யலாம். 5.1 பயிற்சியை நீங்கள் பாருங்க. அதில் முதல் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, ADFI அந்த கேள்வியையும், அதுக்கு பிறகு
நாலாவதும் அஞ்சாவதும். முதலாவதுல ADIF நாலாவதும் அஞ்சாவதும். அது சரி சரியா? அந்த பயிற்சி செய்யும். ADIF-உம் நாலாவதும் அஞ்சாவதும் பயிற்சி 5.1 அதை செய்யுங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க அடுத்த பயிற்சி ரெண்டாவது சந்தர்ப்பத்தை விளங்கப்படுத்திட்டு ரெண்டாவது பயிற்சியை செய்வோம். சத்தனே இதை செஞ்சு வைங்க. நாளைக்கு இன்ஷால்லா அதோட வீடியோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த பயிற்சி போவோம். சரி.